ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் பகுப்பாய்வாளர் எஸ்பிஎல் லட்சுமணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், அரசியல் சூழல் எடப்பாடி முதலமைச்சராகட்டும், திமுக ஆதரிக்கும், விஜய் கட்சி வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் போகுது. உங்களுக்கு தேவை மேஜிக் நம்பர் தானே, அது 118 இப்படி தந்தா என்ன அப்படி தந்தா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் நோக்கி போய்கிட்டு இருக்கு. அப்படி போக வாய்ப்பு இருக்கா? அப்படி எதுவும் அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? எப்படி பாக்குறீங்க? ரெண்டுமே அவ்வளவு சுலபம் இல்லை. விஜய்க்கு தான் அந்த பிரதான வாய்ப்பு தரப்பட்டிருக்கணும், அவரும் கொடுத்தார். ஏன்னா ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்தாரா இல்லையாங்கிறது வேற. ஒரு முதல்ல இமெயில் மூலமா அனுப்பினாங்க, அப்புறம் அடுத்த நாள் நேரில் போய் கொடுத்தாங்க, இரண்டாவது முறையாக சந்திக்க அழைப்பு விடுத்தார். அப்படியெல்லாம் பார்த்து எல்லாமே விஜயை மையப்படுத்தியதாக தான் இருந்தது. ஆனால் அவர்கள் செய்த சில நடைமுறை தவறுகள் இந்த இடத்துல வந்து நின்று இருக்கு. அதாவது கவர்னர் எடுக்கிற முடிவு சட்டப்பூர்வமா தவறு அப்படின்னு தர்க்க ரீதியா வாதம் பண்ணா அவங்களால நிரூபிக்க முடியாது. நான் இதனாலதான் நான் இப்படி கேட்டேன் அப்படின்னு அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். பொதுவாக ஆட்சி அமைக்கிற ஒரு கட்சி, எங்கள் கட்சி தனிப்பெரும் கட்சியா வந்திருக்கு, எங்களை ஆட்சி அமைக்க அலைங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதன் பிறகு இன்னொரு லெட்டர் கொடுப்பாங்க, இல்ல ஒரு நாள் லேட்டா கொடுத்தா ஒரே லெட்டர்லயே எங்கள் கட்சி தனிப்பெரும் கட்சியாக வந்தது, எங்கள் கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவராக ஜோசப் விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார், அவரை ஆட்சி அமைக்க அழைக்கும்படி கேட்கிறோம்னு ஒரே லெட்டர்ல எல்லாமே போறதும் கடந்த காலங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். இவங்க அந்த ரெண்டையுமே செய்ய தவறுனாங்க. முதல்ல மெயில் அனுப்பிச்சு ஓட்டு சதவீதத்தை மென்ஷன் பண்ணாங்கன்னு ஒரு தகவல் வந்தது. அது அவசியமே இல்லை. யாருமே கவர்னருக்கு எதுக்கு, எத்தனை பெர்சன்டேஜ் வேணா கவர்னருக்கு என்ன வந்தது? நம்பர்ஸ் தான். 40% வாங்கினோம், 17 இடங்கள் வெற்றி பெற்றோம்னா ஆட்சி அமைக்க கூட்டு வர அப்படி இல்லை. 118 நீங்க வச்சிருக்கீங்களா, இல்ல தனிப்பெரும் கட்சியா இருக்கீங்களா அப்படின்றத முதல்ல பார்ப்பாங்க. அப்படி கொடுக்குற போது முதல் நாள் அதை கொடுக்க மறந்துட்டா, ரெண்டாவது தடவை போற போது காங்கிரஸ் கட்சி அவசரமாக திமுகவோட நடந்த கூட்டணியை முறிச்சுக்கிட்டு ஆதரவு கொடுத்தாங்க. அந்த கடிதத்தை பத்தி அடுத்து பேசுவோம். அந்த ஆதரவு கடிதத்தை கையில வச்சுக்கிட்டு அந்த கடிதத்திலேயே எங்கள் அணிக்கு இப்போதைக்கு 112 இருக்குன்னு கொடுக்குறாரு. அப்ப அணிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண பிறகு மற்ற 6 இடங்கள் எங்கன்னு கவர்னர் கேட்கறதுல தவறு இல்லைங்கிறதா ஒரு தரப்பு வாதம். அது தவறும் அல்ல. நான் தனிப்பெரும்பான்மையா ஜெயிச்சிருக்கேன், என்ன ஆட்சி அமைக்க அலைங்க, ஃப்ளோர்ல நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்தா இவர் மற்ற 6 பத்தி இங்க கேட்கணும்னு அவசியமே இல்லை. ஆனா ரெண்டாவது ஒருவேளை இவங்களை ஆட்சி அமைக்க கூப்பிட்டா திமுகவே அதிமுகவே அவங்க 118 நம்பரை காட்டுங்கன்னு தான் சொல்லுவார். ஏன்னா அது கூட்டணி, தனிப்பெரும் கட்சி அல்ல. அந்த நிர்பந்தம் விஜய்க்கு இல்லாத போது அந்த சூழல்ல போய் இவரே சிக்கிறார். அந்த இதுல மட்டும் எனக்கு கிளாரிஃபை பண்ணிருங்க, அது டெக்னிக்கல் மிஸ்டேக்கா லீகல் மிஸ்டேக்கா? காங்கிரஸும் சேர்ந்து தராங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. இல்ல இது அவ்வளவு பெரிய பிள்ளையாது இல்ல. அப்ப மீதியும் வாங்கிட்டு வாங்கலேன்றாரு அவர். கூட்டணின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க, கூட்டணியில ஒரு கட்சியில லெட்டர் வாங்கி சட்டசபையில நிரூபிச்சுட்டு போறாரு சார். ஆளுநர் மாளிகையில 118 போய் காமிக்கல. சொல்றேன், பொம்மை வழக்குல அப்படி இல்லையே. இல்ல அதுதான் இன்னைக்கு ஆளுநர் அதையும் சொல்லியிருக்கிறார். பொம்மை வழக்கு ஆட்சியில் இருக்கிற போது நடந்த ஒரு குழப்பத்தின் விளைவாக நடந்த வழக்கு, இது புதிதாக ஆட்சி அமைக்கிற போது நடக்கிற விஷயங்கள் அப்படின்னு அது ஒரு டிஃபரன்ஷியேட் பண்றாரு விஷயம். அதெல்லாம் ஒரு பெரிய ஃபிளா இல்ல, ஒரு புதிய கட்சி. நான் என்ன கேக்குறேன், இவங்க ஒரு 4 பேர்ட்ட அட்வைஸ் பண்ணிட்டு போயிருந்தா என்ன? நான் இப்ப சொல்றது பாருங்க, சின்ன சின்ன விஷயங்கள்ல எவ்வளவு கவனமா இருக்கணுங்கிறது எத்தனை தடவை தான் நீங்க இவ்வளவு தூரம் தாண்டி வந்தீங்க, ஆட்சி அமைச்சீங்க, பல விமர்சனங்கள் எல்லாம் நடந்தது, வச்சுதான் ஆட்சி அமைச்சிட்டீங்க, அமைக்க போறீங்க. குறைஞ்சபட்சம் ஒரு டிஸ்கஷன் ஒண்ணு இருக்கணும்ல. 2 நாள் போய் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. செங்கோட்டையனை வர வைங்க, ஒரு லீகல் எக்ஸ்பர்ட் ஒருத்தர் வர வைங்க. எவ்வளவு பேர் காத்திருக்காங்க? அவர்கிட்ட தானே இருக்காரு, சொல்ல மாட்டாரா? அதெல்லாம் நமக்கு தெரியாது சார். நம்மளா விஜய் அவரை பார்க்கவே மாட்டார், நான் எப்படி சொல்ல முடியும்? இல்ல செங்கோட்டையனை உள்ளே விடல, அது உண்மையா பொய்யா யாருக்கு தெரியும்? செங்கோட்டையனுக்கு எல்லாமே தெரியுமா? இல்ல, ஒரு அனுபவம் சார். கடிதம் இப்படி இருக்கணும், முதல்ல நம்ம சட்டமன்ற கட்சி கூட்டத்தை கூட்டுவோம், தலைவரை தேர்ந்துட்டு ஒரேதான் ஒரு லெட்டரா கொடுப்போம். என்ன ஆயிட்டு போயிடுச்சு இப்போ? அது பெரிய சட்ட விரோதமும் அல்ல, பெரிய கேக்குறேன். ஆனா நீங்க கூட்டணின்னு சொல்லி ஒரு லெட்டரை வாங்குறீங்களா, மீதியும் வாங்கி. இப்ப நான் கேட்கிறேன், இடதுசாரி இவ்வளவு தூரம் பேசுறாங்கல்ல வாய்க்கிலேயே, லெட்டர் கொடுக்குறவங்களுக்கு என்ன? இந்த கூட்டத்தை ஏன் 3 நாள் கழிச்சு நடத்துறீங்க? பதில் சொல்லுங்க. விஜயை தான் நீங்க ஆதரிக்க போறீங்க, இந்த கூட்டம் 3 நாள் கூட என்ன? இல்ல சார், ஒரு 35 எம்எல்ஏக்கள் எல்லாரும் தமிழ்நாட்டுல பிற பகுதிகளில் தான் வர்றாங்க, ஒரு ஏரியால இருந்து வரணும் அப்படின்னாலே 3 நாள்ல வந்துடலாமே. ஜெயிச்சிருக்கு 2 பேரு, எதுக்காக நாட்களை கடத்துறீங்க? இடதுசாரிகள் நடத்துவதும் ஆரோக்கியமான அரசியல் அல்ல, அது ஒரு வகையான பேர அரசியல் தான். அதனால யாரு கோவிச்சுட்டாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நீங்க விஜய் ஆதரிக்கிறோம் முடிவு எடுக்கிறதுக்கு 1 நாள் போதுமா, 2 நாள் போதுமா? இத்தனை நாள் எதுக்கு நீங்க காத்திருக்கிறீங்க? புரியுதுங்களா? அதனாலதான் இப்ப அடுத்த விஷயம் வருது. அப்ப விஜயால நிரூபிக்க முடியலன்னு ஒரு சூழல் வருதுன்னா அடுத்த ஆப்ஷன் கவர்னர் அடுத்த பெரிய கட்சி தான் கூப்பிடுவார். திமுகவுக்கு அழைப்பு விடுக்கணும். அவங்க தயாரா இல்லைன்னு சொன்னா அடுத்து நீங்கள் யாராவது சேர்ந்து அணியா வரீங்களான்னு கேட்கணும். அதை இன்னைக்கேவும் கேட்கலாம். 6 மாசம் இந்த சட்டமன்றத்தை முடக்கி வச்சு அந்த 6 மாத காலத்துக்குள்ள ஒரு ஏற்பாட்டோட வாங்கன்னு அனுமதிக்கலாம். சட்டம் அதை அனுமதிக்குது. கடந்த கால வரலாறும் அதுக்கு இருக்கு.
இவர் விஜய்க்கு அது கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற போது இப்ப திருமாவளவன் இடதுசாரிகள்ல சிபிஐ சிபிஎம் 3 பேருமே இவ்வளவு மாஞ்சு மாஞ்சு அறிக்கை விடுறாங்கல்ல விஜய் ஆட்சி அமைக்க அழைச்சிருக்கணும். அப்போ உங்க நோக்கம் என்ன? விஜய் ஆதரிச்சு லெட்டர் கொடுத்துட்டா இந்த இந்நேரம் பதவி ஏற்பு முடிஞ்சிருக்கும் சார். நேத்துக்கு நான் சொல்ல போறீங்களா? இவ்வளவு தூரம் வாய்களையும் ஒரு அறிக்கை விடுறீங்கல்ல, ஏன் விஜய் ஆதரிக்க மாட்டீங்க? பதில் சொல்லுங்க. இது என்ன விளையாட்டு? இல்ல அது இவங்க அரசியல்ல நான் உங்களை ஆதரிக்கல, ஆனா சட்டப்படி ஆளுநர் அப்ப இதெல்லாம் பெரிய கட்சியை கூப்பிடுங்க. இது உங்களுக்கு என்ன இதெல்லாம் பிரச்சனை? உங்களை விட புத்திசாலிகள் இங்க களத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நீங்க விஜய ஆதரிக்கன்னா அவர் ஏன் அவர் ஆளுநர் அனுமதிக்க மாட்டாரு? அப்ப சிக்கல்ல தான் இந்தாங்க லெட்டர் ஏன் கொடுக்க மாட்டீங்க? அப்போ மெஜாரிட்டி இல்ல, அமைதியா இருங்களேன். புரியுதுங்களா சார் நான் சொல்றது? சரி, அதனால இந்த சிக்கலுக்கு அப்புறம் தான் இப்ப நீங்க சொன்ன அந்த ஒரு அருவருப்பான விஷயம் வெளியில வந்திருக்கு. திமுகவும் அதிமுகவும் இணைந்து அல்லது அதிமுகவை ஆட்சி அமைக்க அனுமதித்து திமுக வெளியில இருந்து ஆதரவு தரலாமான்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. நேற்று ஊடகமாக முதலமைச்சரும் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அதை சொல்லியிருக்கிறார். ஒரு முக்கிய முடிவை நிலையான அரசுக்காக, நிலையான அரசா இருக்குங்கிறதுக்கு அதுக்கும் நம்பர் இருக்குமான்றது சில கேள்விகள் இருக்கு. அதே இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகளுடைய ஆதரவு அங்கேயும் தேவைப்படுது. என்டிஏ விட்டு முதல்ல அதிமுக வெளியில வரணும். அப்பதான் இடதுசாரிகளை நீங்க கூப்பிடவே முடியும். ஒரு போன் போடவாது முடியும். இங்க வாங்க இது விஷயமா பேசணும்னாலே அதிமுக என்டிஏவில் இருந்து முதல்ல வெளியில வரணும். அதை இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் எடப்பாடி அறிவிக்கல. சரிதானா? சிறுத்தைகளாவது பிஜேபி இருந்த அணிகள் இடம்பெற்றதுதான் திமுகவோட இணைந்து 2001. ஆனா இடதுசாரிகள் இது வரைக்கும் அப்படி ஆனது இல்ல. அவங்க இனிமேலும் வரமாட்டாங்க பிஜேபி இருக்கிற அன்னைக்கு. என்டிஏவில் இருந்து நாங்கள் வெளியேறிட்டோம்னு அதிமுக இது வரைக்கும் சொல்லாத போது கம்யூனிஸ்ட்ல எப்படி லெட்டர் கொடுப்பாங்க எடப்பாடியை முதல்வராக்க? இப்படி பல சிக்கல்கள் இருக்கு எல்லாருக்கும். நான் இந்த மாதிரியான கொள்கை சார்ந்த விஷயங்கள்ல லேட் பண்றதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீங்க விஜய ஆட்சி அமைக்க ஏன் அழைக்கல, இது விரோதம், இது பிஜேபி பின்னாடி சதி செய்யுதுன்னா குரல் கொடுக்கறது வேற சார். ஏன் குரல் நான் கூப்பிடலன்னு கவர்னர் விளக்கம் சொன்ன பிறகு அந்த விளக்கத்துக்கு நீங்க துணை போறீங்களா இல்லையான்னு தெளிவா இருக்கிறது. எதுக்கு 3 நாள்? அப்ப திருமாவளவன் என்ன சொன்னேன், நாங்க இன்னும் உயர்மட்ட குழு கூடும் தான் சொன்னேன். என்னைக்கு 7ஆம் தேதினார், அப்புறம் 8ஆம் தேதினார். இப்ப நான் என்னைக்குன்னு நான் சொல்லல, எப்ப வேணாலும் முடிவெடுப்போங்கிறார். இது முழுக்க முழுக்க பேர அரசியலுக்கு தான் வழிவகுக்கும். அவர் பண்றாரா? இடதுசாரிகளும் பார்கெனிங் பண்றாங்கிறீங்களா? கண்டிப்பா இருப்பாங்கல்ல. அவங்க அமைச்சரவையில கூட சேரணும்ல அவ்வளவு ஆர்வம் காட்ட மாட்டாங்க. எதுக்காக இந்த தடுமாற்றம் அப்படின்னு ஒரு கேள்வி வரல. அவங்கவுங்களுக்குன்னு உரிமை இருக்கு. ஒரு எம்எல்ஏவோ 2 எம்எல்ஏவோ நாங்க யாரை ஆதரிக்கணுங்கிறது அவங்களுடைய உரிமை. அரசியல்ல நன்றி விசுவாசம் தர்மத்துக்குலாம் இடம் கிடையாது. அப்படிலாம் இருந்தா எல்லாம் திமுகவால ஜெயிச்சோம் நாங்க அவங்க சொல்றதாங்க கேட்போட்டு போயிடலாம். அல்லது அவங்க கிட்ட போய் சண்டை போடலாம். நீங்க என்னங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறீங்க, எடப்பாடி தானே நீங்க அரசியல் பண்ணீங்க, அந்த எடப்பாடி போய் முதலமைச்சர் ஆக்குறீங்களேன்னு சண்டை போடுற இடம் திமுகவா தான் இருக்கணும். தர்மம் எல்லாம் ஒண்ணு இருந்தா எத்திக்ஸ் படி அதை காங்கிரஸ் தூக்கி எறிஞ்சிட்டு போயாச்சு. காங்கிரஸ் இடதுசாரிகள் நான் பிரிச்சு பேசுறேன். அரசியல்ல தர்மத்துக்கும் நீதிக்கெல்லாம் இடம் கிடையாது, விசுவாசத்துக்கு நியாயங்களுக்கெல்லாம் இடம் கிடையாது. அப்படி பார்த்தா விஜய் எடுத்துதானே இவங்களும் பிரச்சாரம் செஞ்சு ஓட்டுவாங்க. இன்னொன்னு, அப்படி திமுகவும் இணைந்து ஆட்சி அமைப்பது மக்கள் விஜய்க்கு கொடுத்த தீர்ப்பை திருடுவதாக ஆகாதா? அப்படின்னு வார்த்தை யூஸ் பண்றாங்க. அந்த திருட்டை முதல்ல தொடக்கி வச்சது விஜய் தான். நான் உங்கள் வாக்கை திருட விரும்புறேன், உங்க எம்எல்ஏக்களை திருட முதல் லெட்டர் யார் எழுதுறா? விஜய் தான் எழுதுறாரு காங்கிரஸுக்கு. காங்கிரஸ் யார விஜய் முதலமைச்சர் ஆக்கிற களத்துல இருந்தாங்க. அப்ப அந்த 5 தொகுதி மக்களுடைய மேண்டேட்டை நீங்க திருடலையா? நியாயம்னா நியாயம்தான், அநியாயம்னா அநியாயம் தான். இல்ல சார் 5 திருடிக்கலாம், 50 திருடுறது கொஞ்சம் கஷ்டம். இது எங்கேயா நியாயமா இருக்கா? அரசியல்ல வெக்கத்துக்கு இடமே கிடையாது. நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். இதுவும் அந்த வகைதான். ரோஷம் வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே கிடையாது அரசியல்ல. அது இப்ப பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த 2 நாள் நிகழ்வுகள். 118ங்கிற அந்த மேஜிக் நம்பர் தான் இப்ப சிக்கலா இருக்கு 2 அணிகளுக்குமே. அதாவது திமுக அதிமுக அணிக்குமானாலும் விஜய்க்கும் கூட அதுதான் சிக்கலாக இருக்கு. இல்ல இப்ப இந்த நிலையில் இப்ப இடதுசாரிகள் விஜய் ஆதரிக்கிறதுங்கிறது ஒரு புறம். அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின்படி அதிக எண்ணிக்கை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எண்ணிக்கையை கொண்டு ஒரு நபர் கட்சி தலைவர் விஜய் கொடுக்குறாரு. நீங்க முதலமைச்சரா பதவியேற்று வைங்க, அப்புறம் ஃப்ளோர் டெஸ்ட்ல அவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க, அதுக்கப்புறம் நீங்க இது பண்ணிக்கோங்க. முதல் ரூல் என்ன? அதிக சீட்டு பெற்றவங்கள முதல்ல கவர்னர் அதை கூப்பிட்டுருக்கணும் விஜய். ஏதோ பிளான் வச்சுட்டாங்க. பிஜேபி செல்மிசம் செய்யாமல் இருக்க இந்த மாதிரி சூழல்லாம் அவங்களுக்கு லட்டு மாதிரி சார். அப்ப இந்த சூழலை நீங்க எப்படி அரசியல் பண்ணணும்? விஜய்க்கு நான் தான் சொல்றேன், எவ்வளவு ஆலோசனைகளை பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் அவசர வக்கீல கூட்டிட்டு போறாங்க. என்ன நடந்தது நமக்கு எக்ஸாக்டா தெரியல. பட் வர்ற ரிசல்ட்டை வச்சு பார்த்தா, பாக்குற காட்சிகளை வச்சு பார்த்தா அங்க போதுமான ஆலோசனைகள் உரிய நேரத்தில் வழங்கப்படவில்லை அப்படின்னு தான் தெரியுது நமக்கு. இல்ல இப்ப பிஜேபி யாருக்கு சார் ஃபேவரா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? அவங்க ஒதுங்கி இருப்பாங்க. நடக்கிறத பாப்போம். பிஜேபியின் அனுமதி இல்லாமல், அவர்களுடைய மறைமுக ஆதரவு இல்லாமல்
இந்த அதிமுக தலைமையிலான திமுக ஆதரவுடனான அந்த ஆட்சியும் கூட நீடிக்காது. ஆமா. அதே தான் நான் விஜய்க்கு சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சூழல் அவங்களுக்கு லட்டு மாதிரின்னு சொல்றேனே, மறைமுகமாக அவருடைய அழுத்தமோ அவருடைய பின்னணியோ அவருடைய செல்வாக்கோ இருந்துகிட்டு தான் இருக்கும். அது எடப்பாடி அமைக்க போற ஆட்சியாக இருந்தாலும் சரி, அதுல திமுக அமைச்சரவையில் இடம்பெற்றாலும் சரி, இல்ல விஜயே 118 காமிச்சாலும் சரி, அந்த ஆட்சி எவ்வளவு நாள் நீடிக்கும்னு தெரியாது. அத முதல் நாள்ல இருந்தே சொல்றேன் நான். விஜயும் அதிமுகவும் சேர்ந்திருந்தால் அது அந்த அவலங்கள், அசிங்கங்கள், சிக்கல்கள், சங்கடங்கள் குறைந்த அணியாகவும் இருந்திருக்கும். தமிழ்நாட்டுக்கு ஒரு நிலையான ஆட்சி அமைஞ்சிருக்கும். ஆனா அதிமுக தரப்புல இருந்து ஒரு ஃபேக்ஷன் சொல்லக்கூடாது, 59 பேர் ஜெயிச்சிருந்தா 59 பேர் பேச்சு நடத்த போக மாட்டாங்க. ஓரிருவர் போய் அதிமுக விஜய் தரப்புல போய் பேசின போது ஒரு மரியாதையோடு நடத்தலைன்னு நான் கேள்விப்பட்டேன். பாத்துக்கலாம், அதாவது அவங்கள ஒரு பொருட்டாவே நினைக்கல. அப்படின்னா முதல் லெட்டர் எடப்பாடிக்கு தானே அவர் எழுதியிருப்பார். ஆமா ஆமா ஆமா. அதுலயும் சங்கடங்கள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. இந்த வெக்கத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு தான் அவர் ஆட்சி அமைக்க முடியும். இப்ப நீங்க இடதுசாரி லெட்டர் இல்லையா, அந்த இடதுசாரிகள் யாரை முதலமைச்சராக ஓட்டு கேட்டாங்க? ஸ்டாலின். அந்த ஸ்டாலின் உங்களால் அரசியல் எதிரி என்று சொல்லப்பட்டவர். அப்ப அங்க வெக்கத்துக்கு இடமெல்லாம் போச்சா? அதே வெக்கத்தை விட்டுட்டு நீங்க எடப்பாடி எல்லாம் ஒண்ணுதானே சார்? துப்புறதான் தொடச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். யார் துப்புனா என்ன, அதுதான் அரசியல். ஆனா விஜய்க்குன்னு வேற சில பார்வைகள் இருந்திருக்கலாம். இல்ல பிஜேபி அங்க இருக்கு அப்படின்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம். இல்ல நீங்க பிஜேபி ஒதுக்கி விட்டுவாங்க, நான் பேசுறேன்னு சொல்லிக்கலாம். அப்படி சந்திக்க போன நபர்களை மரியாதையாக நடத்தல. அதனாலதான் 6 மணிக்கு ஒரு அன்அபிஷியல் கூட்டத்தை கூட்டி KP முனுசாமியை வச்சு தாவேக்காவே நாங்கள் ஆதரிக்க மாட்டோம்னு அறிவிச்சது. அதனாலதான் அந்த சூழலை விஜய்க்கு எடுத்துக்கிட்டாருங்கிறது ஒண்ணு. அவசரப்பட்டு காங்கிரஸுடைய ஆதரவை கேட்டது, இவ்வளவு வெளிப்படையாக கேட்டது, இதெல்லாம் திரை மறைவுல நடக்கணும் சார். இது அந்த கூட்டணிங்கிறது மட்டும் இல்ல. நான் அந்த கடிதத்தை பத்தி அப்புறம் பேசுவேன். அந்த கடிதத்துல இந்த தேர்தலுக்கு மட்டுமல்ல, நிபந்தனையோடு கொடுக்கிற ஆதரவு இதுக்கு மட்டுமல்ல, வரப்போகிற உள்ளாட்சி தேர்தல், மக்களவை தேர்தல், மாநிலங்களவை தேர்தலுக்கும் பொருந்துன்னா இதெல்லாம் யாரு 5 MLA வச்சுட்டு மாநிலங்களவை தேர்தலுக்கு கூட்டணின்னு ஒரு சொல்றா, அதை போய் நீங்க ஏத்துக்கிட்டு ஆளா வரவேற்று கட்டி தள்ளுவீங்கன்னா இடதுசாரிகள் அதை எப்படி பார்ப்பாங்க? பிஜேபி டெல்லியில உட்காந்து அதை எப்படி பார்ப்போம்? காங்கிரஸ் முக்து பாரத்னு சொல்லி காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நாங்க ஒழிச்சு கட்டுவோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற போது, மேற்கு வங்கத்திலையும் இங்கேயும் எல்லாம் தொடச்சுக்கிட்டே வரான். ஒரு ஸ்டேட்லயும் தொடச்சு இங்க அதிகாரத்தில் பங்கு பெற போகுது காங்கிரஸ்ங்கிற போது பிஜேபி அதை வேடிக்கை பார்ப்போம். இதை தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். அப்படி ஒரு தொடக்கூடாத இடத்துல போய் விஜய் தொட்டுட்டாரோ அப்படின்னா ரைட், அது ஒரு தீவிரமான உறுதியான அரசியல். அதுக்கான கட்ஸ் இருக்கா, அதுக்கான நம்பர்ஸ் இருக்கா? சூழல் பார்த்து அதை அடிக்கணும் சார். பிஜேபி எதிர்க்கணும்னு முடிவு பண்றீங்க, நம்பரே இல்லாம நீங்க எதிர்த்து என்ன பண்றது? நாங்க 108 பேர் ராஜினாமா பண்ணுவோம். எப்ப ராஜினாமா பண்ணுவீங்க? இருக்கிற பதவியை தான் ராஜினாமா பண்ண முடியும். நீங்க இன்னும் பதவிக்கே வரல, பதவி ஏற்பே நடக்கல. பதவி ஏற்பு நடந்தால்தான் நீங்கள் அந்த பதவியை ராஜினாமா பண்ண முடியும். இப்ப எம்எல்ஏ கிடையாது. இப்ப ரிசைன் யாருக்கிட்ட இப்ப என்னன்னு கூட நீங்க யாருன்னு கேட்பாங்க. சர்டிபிகேட் வச்சுக்குப்பா, திருப்பி வேணா கொடுத்துருங்க கோச்சுக்கிட்டும்பாங்க. பதவி ஏற்கவே இல்லையே. பதவி எடுத்தாதானே ஓட்டுரிமை வரும். சபாநாயகர், தற்காலிக சபாநாயகர் முன்பு பதவி எடுத்தாதானே சார் நீங்க அந்த பதவி எனக்கு பிடிக்கல, நான் நீடிக்கிறேன்னு சொல்ல முடியும். அந்த 107 பேரும் விஜயோட சேர்த்து நான் 2ல 1 கழிச்சா 107 பேர் ரிசைன் பண்ணா ஜனாதிபதி ஆட்சி வரணும். அப்படி சில பேர் அதுலயே 2 பட்ட கருத்துக்கள் இருக்கு. அந்த 107க்கு இடைத்தேர்தல் நடக்க போகுது. இது ஒண்ணு. 2வது, எப்போ எம்எல்ஏக்கள் பதவி ஏற்பாங்க? விஜயோ எடப்பாடியோ ஸ்டாலினோ யாரோ எக்ஸோ ஒய்யோ முதலமைச்சராகவும் அவருடைய அமைச்சரவையும் பதவியேற்ற பிறகு சட்டமன்றத்தை கூட்டி அந்த முதலமைச்சர் உட்பட எல்லோரும் பதவி ஏற்பாங்க. முதலமைச்சர் தான் முதல்ல எம்எல்ஏவா பதவி ஏற்பார். அப்போ ஒரு ஆட்சி அமைஞ்சிருது இல்ல. ஒரு ஆட்சி அமைஞ்ச பிறகு இந்த எல்லோரும் ரிசைன் பண்றது அவ்வளவு சுலபம் இல்லை. ஒரு 10 பேருக்கு லேசா சம்பளம் தட்ட வைப்பாங்க. சரிதானா? அதெல்லாம் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும், நடைமுறையில சாத்தியம். இதேதான் விஜய் ஆட்சி அமைச்சிட்டாருன்னா 1-2 குறையில் 118 போதுமா பண்ண ஆட்சி அமைச்சிட்டாருன்னா இங்க திமுக அண்ணாதிமுக ஆட்களை தூக்குவாங்க. ஆதவர்ஜன் அந்த வேலையை செய்யறதுல கில்லாடிதான், அனுபவமான ஆளுதான். அதனாலதான் இப்ப எல்லாருமே பதறாங்க, விட்டா போச்சு விட்டுறக்கூடாது விஜய, விட்டுறக்கூடாது எடப்பாடிய அப்படின்னு 2 பேருமே. இவங்க நிப்பாட்டின கேண்டிடேட்லயே 106 பேர் டிஎம்கே இருந்து வந்தவங்க தானே. இவங்க விஜய் கட்சியில ஜெயிச்சவங்க ஒரு குறைஞ்சது 30 பேராவது அந்த விஷயம் இருப்பாங்க. மற்ற பின்னணிகள் பலவீனங்கள் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. எல்லா கட்சியிலயும் அந்த தட்டி பார்த்தால் விழுகிற ஆட்கள் எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. பெரிய கொள்கைவாதிகளா சொல்லுங்க? எல்லா கட்சியிலையும் அதெல்லாம் சந்தர்ப்பவாதிகள் இருக்கதான் செய்யறாங்க. அந்த சந்தர்ப்பவாதிகளை சரியான இடத்துல சரியான நேரத்துல தட்டி தூக்குறதுக்கு எல்லா இடத்துலயும் ஆள் இருக்கு. அதனாலதான் யார் முதல்ல ஆட்சி அமைக்கணுங்களோ இவ்வளவு சண்டை நடந்துட்டு இருக்கு. இப்ப எடப்பாடி முதலமைச்சர், திமுக ஆதரவு, இப்படி ஒரு சூழ்நிலையை நீங்க உங்க கற்பனையில கூட பார்க்க முடியல. யாருமே நினைச்சும் பார்க்கல. அது அசிங்கமா இருக்கும், அவமானகரமானதாக இருக்கும். என்ன சொல்ல, ஆனா அவங்க பார்வையில இப்ப என்ன ஒரு தேரி ஓடுனா, இல்ல ஒரு தடவை விட்டுட்டோம்னா கிட்டத்தட்ட
50 லட்சத்துக்கும் மேலான இளைஞர்கள், இளம்பெண்கள் ஒரு தவறான பாதைக்கு போயிடுவாங்க. அதை தடுக்கிறதுக்கு நாம இதை பண்றோம், நிலையான ஆட்சிக்கு இதை பண்றோம், இன்னொரு தேர்தலை தமிழ்நாடு தாங்காது அப்படின்னு 4 கோஷத்தை ரெடி பண்ணிட்டதா கேள்விப்பட்டேன். அதுல சில விஷயங்கள்ல உண்மையும் இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன், விஜய் ஆட்சி அமைக்கிற போது பொறுப்புணர்வோடு ஆட்சி அமைக்கணும்னு சொன்னேன். அந்த இளைஞர்களை அரசியல் மையப்படுத்தணும்னு நான் சொன்னதுக்கு காரணம் தான், இப்ப அதை ஒரு பலவீனமா எடுத்து அப்படி ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது, நாங்க இந்த ஏற்பாட்டுக்கு பண்றோம் அப்படின்னு இவங்க ஒரு காரணத்தை சொல்ல போறதா தகவல் வருது. முதல்ல அபிஷியலா வெளியில வரட்டும், அதுக்கு என்ன வியாக்கியானம் சொல்றாங்கன்னு கேட்போம், என்ன விளக்கம் சொல்றாங்கன்னு கவனிப்போம், அப்புறம் விமர்சிப்போம். அப்படி வந்தாலுமே 118 வரலையே சார் அவங்க சொல்றாங்க. அதுதான் சொல்றேன். அவங்க திருமாவளவன் பதில் சொல்லிட்டாரா? இடதுசாரி லெட்டர் கொடுத்துட்டாங்களா? ஏன் கொடுக்கலன்னு நானும் கேட்கிறேன். அவ்வளவு தூரம் விஜய்க்கு ஆதரவா இருக்கிறீங்களே, கொடுத்துட்டு போங்களே. சரி ஏங்க, அது ஜனநாயகத்தின் குரல் வழி நசுக்கப்படுகிற போது நாங்க குரல் கொடுக்குறோங்கிறீங்க. முடிவெடுக்கிறதுக்கு ஏன் இத்தனை நாள்? மையக்குழு கூடணும், அந்த இடது பக்க குழு கூடணும், வலது பக்க குழு கூடணும். என்ன சார் இது? 2 எம்எல்ஏ வச்சிருக்கிறீங்க, ஆதரிப்போமா வேண்டாமா? நெருக்கடி நெருங்கிட்டு இருக்கு. விட்டா உங்க பாஷையில விட்டா மதவாத சக்தி உள்ள வந்துட்டா, மதவாத சக்தி உள்ள வர எதுக்கு 3 நாளா வேடிக்கை பாக்குறீங்க? சொல்லுங்க சார். இப்போ 30 பேர் 40 பேர் ஜெயிச்சிருக்காங்கன்னா, இல்லப்பா அவன் ஆளு ஒரு 10 பேர் இருக்கான், இவன் ஆள் இருக்கிறான், டெல்லியில இருந்து சொன்னவன் 3 பேர் இருக்கிறான், இப்படிலாம் நீங்க கணக்கு போடலாம். இருக்கிறது 2 பேரு. ஒரு ரூமை போட்டு இப்ப 4 டீ சொல்லுன்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிற விஷயம் இல்ல. நிஜமாவே அந்த அமைப்புகளை நான் மதிக்கிறேன். மாநில குழு கூடட்டும், மையக்குழு கூடட்டும், காலையில மதியானம் நேத்து இன்னைக்கு முடிவு பண்ணிருக்கலாம்ல சார். இன்னைக்காவது ஒரு முடிவுக்கு வர்றாங்களான்னு பார்ப்போம். அவங்களுடைய செட்டப் எல்லாம் நான் கொச்சைப்படுத்தல. இவ்வளவு தூரம் விஜய் ஒரு பாதிக்கப்பட்டு தெருவில் நிக்கிறாரு, அதுக்கு நீங்க காட்டுற வேகம் இவ்வளவுதானான்னு நான் கேட்கிறேன். இன்னொரு பக்கம் அந்த திமுக சைடு சொல்லப்படி விஜய் வந்தா தமிழ்நாடு போயிரும், திராவிட அதாவது என்ன சொல்றாங்க, பிஜேபி மறைமுகமா எல்லா திட்டத்தையும் கொண்டு வந்துரும், இப்பயே PM கேர் மும்மொழி திட்டம் எல்லாத்தையும். சரி, இப்ப நீங்க எடப்பாடி முதலமைச்சராக்கனா பிஜேபி எங்க? அப்படியே அதை கேள்விதான் கேட்க. அப்படியே அந்த இமயமலை தாண்டி நேபாள், பூட்டான் போயிருவாங்களா? ஸ்ட்ரெயிட்டா இங்கதான் வருவாங்க. அடிஷனலா 2 பிளைட் கூட விடுவாங்க சென்னைக்கு அடிக்கடி வந்து போறதுக்கு. அதெல்லாம் அரசியல்வாதிகள் பேசலாம் ரொம்ப சீரியஸ். பிஜேபி தள்ளி வச்சுட்டு வந்தாலும் உட்பட நான் சொல்றேன், யார் பேச்செல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க. நான் சொல்லிட்டேன், காங்கிரஸ் வெளியே போயிடுச்சா? திமுக பிஜேபி அணி வரவே வராது உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு அவங்க கூட்டணி சேர்ந்தா சொல்றாங்க. பதில் சொல்லுங்க. காங்கிரஸ் திமுக அணி விட்டு வெளியே போயிடுச்சு, துரோகம் செஞ்சுட்டு வெளியே போயிடுச்சு, முதுகுல குத்திட்டு வெளியே போயிடுச்சு திமுக பார்வையில இருந்து சொல்றேன். திமுக பிஜேபி கூட்டணி வராது உங்களால சொல்ல முடியுமா? இப்போதைக்கு அது வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நான். இப்போதைக்கு ஏன் நினைக்கிறீங்க? இப்போதைக்கு இந்த பிரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் எல்லாம் விடுங்க சார். வரவே வராது சார், சொல்ல முடியுமா உங்களாலன்னு கேட்கிறேன். சொல்லிடாதீங்க அவசரப்பட்டு. ஏற்கனவே நான் இதை 100 தடவை சொல்லியிருப்பேன். பிஜேபியோடு சேரணும்னு ஒரு இரவில் முடிவெடுத்த கட்சி தான் திமுக. இன்னைக்கு சூழலே தள்ளிட்டு போற போது அவங்களுக்கு இன்னும் ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க, எங்களுக்கு வேற வழி இல்லை, நாங்களா தேடி போகல அப்படின்னு சொல்ற ஒரு வாய்ப்பு வருது இல்ல. அப்படியான ஒரு சூழல் தான் இந்த 2 கட்சி. மதவாத சக்தி வந்துற போது அப்படி அந்த கோஷத்துல தயவு செய்து கேள்வியா கூட கேட்க. 2 டீமுமே காமெடியான வார்த்தை சார். மதவாதமோ இல்லையோ, தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யற மாதிரி எவர் ஒருவர் எந்த ஆட்சி பண்ணாலும் எல்லாரும் சேர்ந்து எதுக்கணுங்கிற அந்த ஒற்றை வரியில தான் நிக்கணுமே தவிர, ஏதோ ஸ்டாலின் சொல்லிட்டா மதவாதத்தை அவரால் எதுக்க முடியும், இவங்க விட்டா அப்படி எல்லாம் பார்க்க வேண்டாம் சார். அந்த கோஷம் எல்லாம் காணாம போயிடுச்சு, அதுக்கெல்லாம் வலுவே கிடையாது. இப்ப எடப்பாடி நீங்க ஆதரிச்சீங்கன்னா என்ன அர்த்தம்? மதவாதத்தை ஆதரிக்கிறதா தான் அர்த்தம். என்டிஏ விட்டு ஒரு வெளியில வந்தாலும் ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன், அப்படியே பிஜேபி ஒதுங்கி போயிடுமா? மறைமுகமா எடப்பாடி இன்ஃபுளுன்ஸ் பண்ண மாட்டாங்களா? அந்த பிஜேபியால் இன்ஃபுளுன்ஸ் பண்ணப்படுற எடப்பாடி தான் நீங்க ஆதரிக்க போறீங்க. சோ அந்த யதார்த்தத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால ரொம்ப கொள்கை எல்லாம் சொல்லிட்டு மக்களை, உங்களோட புத்திசாலிகள் மக்கள், இவ்வளவு முட்டாள்கள் ஜனங்கள்னு சில பேர் விரக்தியில விமர்சிச்சா கூட, குறைஞ்சபட்சம் இந்த 3 கோடி பேர் 4 கோடி பேர் புத்திசாலி இருக்காங்களா தமிழ்நாட்டுல? அந்த 1.25 கோடியிலும் கூட பொதுமக்கள் 1.25 கோடி இருக்காம பாருங்க விஜய் கோடி. அவங்களை நீங்க அந்த மாதிரி வட்டத்துல சேர்க்க முடியாது. ஒரு மாற்றத்துக்காக தானே போய் தேடி போனாங்க. அவங்க எல்லாம் முட்டாளா? அவங்களும் யோசிச்சு பார்த்தாலும் இந்த நீங்க வேண்டாம் 2 பேர் வேணான்னு ஒரு மாற்றத்துக்காக ஓட்டு போட்டா 1.25 கோடி பேர் குறைஞ்சபட்சம் 50 லட்சம் பேர் ரசிகர்களாவே இருக்கட்டும். அப்ப அந்த 1.25 கோடி பொதுமக்களை நீங்க புத்தி இல்லாதவர்கள் சொல்லிட முடியுமா? யோசிச்சு பார்த்தாலும் அவனும் ஓட்டு போட்டா அந்த மக்களை நீங்க ஒரு ஜஸ்ட் லைக் தட் மதவாதத்துக்காக, அதை தடுக்கிறதுக்காக பிஜேபி உள்ள வந்துரு. இதெல்லாம் அறதப்பழசான கோஷங்கள். அதையெல்லாம் மக்கள் ஒரு துளி கூட மதிக்க மாட்டாங்க. மதவாதமோ இல்லையோ, ஒரு காங்கிரஸே தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு கொள்கையை கொண்டு வந்தாலும் மதவாதத்தோட அது ஆபத்தானது தான் நம்ம முதல்ல கோஷத்தை மக்கள் கிட்ட எடுத்துட்டு போகணும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல மற்றபடி மதத்துக்கு வேலையே இல்லைங்கிறத வேல் யாத்திரையில கன்னத்துல அறிஞ்சு அனுப்பிட்டாங்க. அதனால அதை பத்தி எல்லாம் ரொம்ப கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா வழமை போல் உங்களுடைய பாணியில பல்வேறு விஷயங்களையும் பகுப்பாய்வு செஞ்சு இதை எப்படி அணுகணும், எப்படி கொண்டு போயிருக்கணும், லீகலா பொலிட்டிக்கலா தார்மீக அடிப்படையில அப்படிங்கிறத ரொம்ப விரிவாவே மக்களுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. நன்றி.